களம் என்பது ஒரு வகையாக தொய்வு நிலை கண்டிருப்பதை நாமெல்லாம் மறுக்க மாட்டோம். தாவா களம் தொய்வு நிலை கண்டிருப்பதையும் அதே நேரத்தில் பாவங்கள் வீரியமாக நடைபெறுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுவதையும் பார்க்கிறோம். பாவங்களுக்கான அழைப்புகள் பகிரங்கப்படுத்தப்படுவதையும் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு பாவம் விளம்பரமாக நம்ம மத்தியில் சொல்லப்படுகிறது என்றால் அதை தாண்டி அதற்கு மேலால் வீராப்போடு இந்த தாவாக்களம் இருக்க வேண்டும். ஆனால் பாவங்கள் தலை தூக்கி பாவங்கள் இன்று சமூகத்தின் மத்தியில் உல்லாசமாக வந்து கொண்டிருக்கிற நிலையில் தாவாக்களம் மந்தகதியாக இருப்பதுதான் கவலை அளிக்கிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, வட்டி என்கிறது ஹராம். இஸ்லாம் கடுமையாக சொல்லுகிறது. மறுமையில் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான். ஆனால் உலகில் இருக்கின்ற, இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வங்கிகளும் வட்டியை அறைகூவலிட்டு எங்களினுடைய வங்கிக்கு வாருங்கள், 100க்கு 10% கழித்து நாங்கள் வட்டியை எடுக்கிறோம் என்றெல்லாம் அழைப்பு விடுக்கின்ற சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோமா இல்லையா? இசை கச்சேரிகள் மாவட்ட ரீதியாக பிரதேச ரீதியாக நடைபெறுமாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு இசை கச்சேரி நடத்துகின்றவர்களினுடைய பட்டியல்கள் துண்டு பிரசுரங்களாக, இணையதள வாயிலாக, முகநூல் வாயிலாக அங்குமிங்கும் உலாவுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பாவங்கள் தலை தூக்கி இருக்கின்ற இந்த சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த பாவங்களை யாரும் மறுக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையில் தாவா என்பது, அழைப்பு பணி என்பது நம்முடைய சமூகத்தில் இல்லை என்றால், நம் பிரதேசத்தில் இல்லை என்றால், தனிப்பட்ட அழைப்பு இல்லை என்றால் நாமும் சீர்கட்டு, நம்முடைய சமூகமும் சீர்கட்டு, எதிர்கால நம்முடைய சந்ததிகள் சீர்கட்டு சின்ன பின்னமாகி விடுவார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அன்பு நிறைந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பாவங்கள் பற்றி பார்க்கிற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைப்பு சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது அந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அச்சமூட்டுகின்ற செய்திகளை அறிந்து கொண்டும் இன்றைக்கு சமூக மட்டத்தில் ஷிர்க்குகள், இணை வைப்புகள் தலை தூக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? பித்ஆக்கள் ஒரு புறம், விபச்சாரம் ஒரு புறம், மதுப்பாவனை ஒரு புறம். அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு இலங்கை மட்டத்தில் மதுப்பாவனை அதிகரித்து போயிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் சகஜமாக எந்த பொருள் உடலுக்கு அதிக கேடு தருமோ அந்த பொருள், அந்த மதுப்பாவனை அதிகமாக மாணவர்கள் மத்தியில் சகஜமாக புழக்கத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் அழைப்பு பணியை கையில் எடுக்கவில்லை என்றால் இந்த சமூகம் இன்னும் 10 வருடங்களில் குடிகாரர்களினுடைய கரங்களில் சமூக தலைமைகள் இருக்கும். சகோதரர்களே, மாணவர்கள் சீரழிந்து விடுவார்கள். உங்களினுடைய ஒவ்வொரு வீடுகளும் மதுக்கடைகளாக மாறி போய் விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்தில் எப்படி பழைய சரக்குகள், பழைய மதுப்பாவனைகள் இருப்பவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டார்களோ, பெருமிதமாக பேசப்பட்டார்களோ, அந்த நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு மதுப்பாவனை அதிகரித்து போயிருப்பதை பார்க்கிறோம். தரம் 5 கல்வி கற்கின்ற ஒரு மாணவனினுடைய கரத்தில் பீடி துண்டுகள் இருப்பதுதான், சிகரெட் துண்டுகள் இருப்பதுதான் இன்றைய சமூகத்தினுடைய அவல நிலையாக இருக்கிறது. கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களில்
தாய்மார்கள், பெண்கள் இன்றைக்கு மதுவுக்கு சகஜமாக அடிமையாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அழைப்பு பணியை கையில் எடுக்கவில்லை என்றால் குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை, எண்ணில் அடங்காத பிரச்சனை. ஒரு வருடத்துக்குள் நம்முடைய பிரதேசத்தில் எத்தனை திருமணங்கள் நடைபெறுகிறது என்ற எண்ணிக்கையை பாருங்கள். அதே வருடத்தில் எத்தனை திருமணங்கள் குளறுபடிகளாக விவாகரத்து வரைக்கும் செல்லுகிறது என்று பாருங்கள். குடும்பத்துக்குள் பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். வியாபாரத்தை பார்த்தால் கொடி கட்டியவர்கள் சகோதரர்களே. நாங்கள் முஸ்லிம்களா? நம்பிக்கைக்குரியவர்கள். முஸ்லிம்களினுடைய கைகளில் எங்களுடைய பணங்களை ஒப்படைக்கிறோம். அவர்கள் வாக்கு மீறாதவர்கள், நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டார்கள் என்று எந்த சமூகம் நம்மை பெருமைப்படுத்தியதோ, நம் சமூகத்தை சிறப்பித்து சொன்னதோ, அதே சமூகம் இன்றைக்கு கொள்ளையர்களாக முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்று பேசுகிற நிலையை பார்க்கிறோம். மறுக்க முடியாத உண்மை சகோதரர்களே. வியாபாரத்துக்குள் எக்கச்சக்கமான ஹராம். ஹலாலான உழைப்பை தாண்டி பணம் வேண்டும் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் சம்பாதிப்போம். ஒரு காலத்தில் உங்களுடைய கணவர் வீட்டுக்கு பணத்தை கொண்டு வருகிற நேரத்தில் மனைவியாக இருந்தவள், இது எப்படி நீங்கள் சம்பாதித்தீர்கள்? இதற்கான வழிமுறையை சொல்லுங்கள். யாரு தந்தது என்று கேட்ட தாய்க்குளம் இன்றைக்கு கட்டுக்கட்டாக நோட்டுகள் வருகிற நேரத்தில் வாய் மூடி மௌனமாக எடுத்து அலுமாரிகளில் மூடி வைக்கின்ற நிகழ்வுகளும் இருக்கத்தான் செய்கிறது. வியாபாரத்தை திருத்த வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்று வந்தால் சுப்ஹானல்லாஹ், எக்கச்சக்கமான அனாச்சாரம், மாற்று மத கலாச்சாரம் நிறைந்து போயிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பு பணியை நாங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் நம்முடைய சமூகத்தினுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள்.